எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எலெக்ஷன். இப்படி இருக்கிறப்ப நம்முடைய தளபதி விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது இன்னைக்கு மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. சங்கீதா அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, எதனால இது இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது, நாளைக்கு தேர்தலில் இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுங்கிற பல முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க, நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இந்த 2026 எலெக்ஷன் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ எலெக்ஷன் நடந்திருக்குது. ஆனால் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன் வந்து மிக பெரும் அளவுக்கு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது. உண்மையை சொல்ல போனால் இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு புரட்சி அப்படின்னே சொல்லணும். அதாவது சிறு குழந்தையிலிருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து முதியவர்கள், தாய்மார்கள் எல்லாருமே தளபதி விஜய் அவர்களுக்கு மாபெரும் ஆதரவு அளிச்சிட்டு இருக்காங்க. எப்படி நம்முடைய தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்பட்டுச்சோ, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய இந்த 2026 எலெக்ஷனுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு ஆதரவு உலகம் முழுக்கவே இருக்குது. உலகம் முழுக்க வாழ்றும் தமிழர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழக கொடியை பார்த்தீங்கன்னா பறக்க விடுறாங்க. அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு திரட்டுறாங்க உலக லெவலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2026 எலெக்ஷனுக்காக உலக அளவில் 25 லட்சம் தமிழர்கள் இந்த 23ஆம் தேதி அன்னைக்கு தமிழகம் நோக்கி வராங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே இப்படி நடந்ததே கிடையாது. அதனால இந்த 2026 எலெக்ஷனை ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி என்ன ஒரு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத மிக பெரும் அளவுக்கு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கிற பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் நான் ஆர்வம் கூட காட்டினது கிடையாது. ஆனால் இந்த ஒரு தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக சிஎம் சீட்டுக்கு வரணும்னு நான் தினமும் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டுகளில் போடுறத நம்ம பார்க்க முடியுது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த ஒரு 2026 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சரியா ஒரு 32 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் வந்து மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. இதை பற்றி ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை வச்சே என்னை காலி பண்ண பார்த்தாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த விவரம் பற்றி. அது சரியா எலெக்ஷனில் 30 நாளுக்கு முன்னாடி பண்ண பார்த்தாங்க. ஆனால் தமிழக மக்கள் அதிலையும் வந்து என்னை வந்து வெறுக்காமல் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு மனமுருகி பேசியிருந்தார். இப்படி இருக்கிறப்ப சங்கீதா அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்கு. அந்த தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் என்னதான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்க முழுக்க அவங்களுடைய கணவரான தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களாம். தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் படுற கஷ்டங்களை பார்த்து மனம் முருகின சங்கீதா அவர்கள் உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மீடியாவை கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய கணவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறத சொல்லுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்களாம். இந்த ஒரு தகவல் வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட முடிவு அவங்க பண்ணதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் அவருக்கு வந்து எதிராக அவருக்கு மனசை கஷ்டப்படுத்திட்டோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு எலெக்ஷன் அவங்களுடைய கணவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், இதனால் அவங்க அவமானப்பட்டாலும் ஈகோ அசிங்கப்பட்டாலும் அவங்களுடைய கணவருக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்களா. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.